வணக்கம் சொந்தங்களே. உங்களை உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா ஹாய்ப்பா அப்படிலாம் சொல்லாத, உன் வயசுக்கு தகுந்த மாதிரி வணக்கம் சொந்தங்களேன்னு சொல்லுன்னு அப்பா சொல்லிட்டாரு. ஹாய்ப்பாங்கிறது வயசு பிள்ளைங்க சொல்கிறது அப்படின்னாரு. அதனால் இனிமேல் வணக்கம் சொந்தங்களே அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி என்ன நாள்? இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட்ற நாள். பட் இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்க கோயிலில் கூழ் ஊற்றுறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க, கூழ் ஊற்றுறவங்களும் இன்றைக்கி கருவாட்டு குழம்பு சாப்பிட்றாங்க. அதனால் எல்லாமே சாப்பிட்லாம். இன்றைக்கி அம்மா வீட்டில் என்ன நான்வெஜ் எடுத்துருக்கான்னு பாருங்கள். இது பாருங்கள், இது முட்டைப்பாறை. இந்த மீன் 3/4 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை போட்டு குழம்பு வைக்க போகிறேன். சிக்கனை என்ன செய்ய போகிறேன், புதுசாக ஒரு இது செய்ய போகிறேன். அது என்ன செய்ய போகிறேங்கிறது தெரிஞ்சுருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், வெண்டைக்காய், முள்ளங்கி, தக்காளி எல்லாம் ஊற்றி அறுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. காலையில் ஒரு ரவுண்டு சிக்கன் குழம்பு, இட்லி, டிஃபன் வீடியோ போட்டு சாப்பிட்டாச்சு. அடுத்தது இப்போ 2வது ரவுண்டு இதை செய்ய போகிறேன். இதை முடிச்சுட்டு துணி துவைக்கிற வேலை எந்த நேரமும் பெண்களுக்கு மட்டும் ரெஸ்ட்டே கிடையாதுங்க. ஆண்களுக்கு சனி ஞாயிறானா லீவு, ரெஸ்ட் எடுத்து நல்லா உக்காந்துக்கிறாங்க ஜாலியாக. பெண்கள் அந்த சனி ஞாயிறு தான் மற்ற நாளை விட கூடுதலாக வேலைகள் நிறையா இருக்குது. காலையில் எழுந்திரிக்கணும், குளிக்கணும், துணி துவைக்கணும், அந்த வேலை இந்த வேலை செய்யணும். எல்லா வேலையும் பெண்களுக்கு எப்பயுமே அடுப்படி விட்டு வேறு எந்த வேலையுமே கிடையாது. இதே தான் வேலை. அதனால் இன்றைக்கி அம்மா வீட்டில் இந்த இது வச்சு என்ன செய்ய போகிறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். மத்தியானம் உங்களை நான் லஞ்சு வீடியோவில் சந்திக்கிறேன். நீங்கள் என்னென்ன எடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிறத கடல் மிருகமா இல்லை இது ஆடா கோழியா இல்லை எறா நண்டா இந்த மாதிரி என்ன எடுத்துருக்கீங்கன்ற கமெண்டில் சொல்லுங்கள். மத்தியானம் உங்களை லஞ்சு வீடியோவில் சந்திக்கிறேன்ப்பா. வணக்கம்.